ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெனால்டு கிட்டில் வந்து எங்கே வந்து ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு டவுட் இருக்குங்க. அதை காமிச்சு தர்றேன். இதாங்க இன்ஜினோட பேனட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து நம்ம இந்த ஓப்பன் பண்ணிட்டு பார்த்து ஓப்பன் பண்ணணும். இல்லைனா கையில் சைடில் அடிபட்டுருது. இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றணும். இப்படி இங்கே நிறைஞ்சு நின்னாலே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இங்கேருந்து ஊற்றுறது இந்த ஓஸில் நிறைஞ்சாலும் இந்த சின்னதாக ஒரு டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் வழியாக அந்த டப்பாவுக்கும் நிறச்சி வைக்கணும். சரிங்களா? இப்போ இந்த நிறச்சி இருக்கிற இடத்துல இங்கேருந்து நம்ம ஊற்றுறப்போ இந்த ஹோல்ஸில் இங்கே ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும். அது வழியாக தான் தண்ணி வந்து உள்ளே போகும். ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து ரொம்ப மெல்ல மெல்ல தான் இறங்கும். இதை வந்து ஒரு சின்ன பாட்டில் வச்சு ஊற்றுங்க, தண்ணி சிந்தாத மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ ஊற்றி இருக்குன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெனால்டு கிட்டில் வந்து ரேடியேட்டருக்கு வந்து தண்ணி இறங்குங்க. ஏன்னா அந்த டியூப்பில் வந்து இத்திரூண்டு தான் போகும். இப்போ இதிலே வந்து தண்ணி வந்து ஊற்றி வைக்கணும். மறக்காமல் பார்த்துங்க ரேடியேட்டரில் தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறத. அந்த டியூப்பில் நிறைஞ்சிச்சுன்னா இங்கே மேலே நீங்கள் ஊற்றுறப்ப இங்கே இருக்கிற தண்ணி குறையாமல் இருக்கும். இது வந்து ஒரு கார் மெக்கானிக்கை நான் கேட்டேன். அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நிறச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையும். இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து ஒரு சின்ன ஒரு லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துங்க. பொறுமையாக உட்காந்து மெல்லமாக பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அப்படியே பொறுமையாக ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபில் ஆகும். ஏன்னா இத்தினோண்டு சொட்டு நீர் பாசனம் மாதிரி தான் இதில் இறங்குற தண்ணி. இந்த மாதிரி தான் இறங்குங்க. பார்த்து பத்திரமா ஊற்றிங்க.